வருடா வருடம் அந்த ஒன்று கூடலை செய்கிறது. என்ன பொருளாளரும் இல்ல செயலாளரும் இல்ல, இவர் வந்து தனியா அதுக்கு தான் அவங்களுக்கு கோச் ரெடி. இப்படி இருந்தா என்ன செய்யுது? இவரை தலைவர்ல போட்டதுல இருந்து இவர் தான் தலைவர் தானே என்று சொல்லி போட்டு காசை கட்டா விட்டுருக்க. தனித்தனியா கொண்ட மண்பட்டி எங்க? தனித்தனியா வாங்கலாம். முதல் இப்படிதான் திருமாத்த கொண்ட மண்பட்டி எங்க? எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கு எங்களோட கூட்டத்துக்கு நாங்கள் அறிவித்தல் விட்டிருந்த நாங்கள் எங்களோட கிளப்பில் உங்களுக்கு தெரியும், வருடா வருடம் அந்த ஒன்று கூடலை செய்கிறது. ஒன்று கூடலைண்டா இந்த இதுதான் மீட்டிங்கை செய்கிறது. ஒவ்வொரு முறையும் நாங்கள் கடந்த வருடம் வந்து எங்களோட நிர்வாகத்தை இளம் பொடியல் என்றுட்டு தெரிவு செய்து விட்டனியல். அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் நிறைய முன்மாதிரியான செயற்பாடுகளில் நடந்திருக்கிறோம். உங்களுக்கு தெரியும், நாங்கள் போன வருடம் இருந்ததை விட இந்த வருடம் எங்களோட கிளப்பு அடுத்த கட்டத்துக்கு வந்துருக்கு. நிறைய முன்னேற்றங்கள் நிறைய இதுகளோட எல்லாம் காய்ச்சிருக்கிறோம். இப்போ நான் தலைவராக வந்த அப்புறம் தான் ஒரு நல்ல மாற்றங்கள் கிடைச்சிருக்குன்னெல்லாம் இந்த இது என்ன நியூஸ்கள் செய்திகள் வந்திருக்கு. அப்போ நாங்கள் இந்த முறை ஒரு பெரிய டூர்னமெண்ட் ஒன்றை நடத்த வேணும். பக்கத்தில் இருக்கிற எல்லா கிளப்பையும் சேர்த்து வேட்ட கட்டுக்காசுகள் எல்லாத்தையும் வாங்கி பெரிய கப்புகள் எல்லாம் அடித்து ஒரு பெரிய டூர்னமெண்ட் ஒன்றை நடத்த வேணும். அது தொடர்பாக கதைக்கிறதுக்கும் அந்த வெளிநாட்டு உதவி நிதியை பற்றி கதைக்கிறதுக்கும் தான் நாங்கள் இந்த இடத்துல வந்திருக்கிறோம். செயலாளர் வராத இடத்துல வந்து என்ன வந்து அறிக்கை வாசிக்க சொல்லி அவே கூப்பிடுங்க போல 3 மணி சொன்னீங்க காண இல்லை, அப்போ முடிக்க போறீர்கள். அது 3 கண்டு சொன்னது கொஞ்சம் லேட் ஆயிட்டு. நீங்கள் என்னடாப்பா சின்ன படிக்கலன்னு சொல்லி உங்கள்ட்ட தந்தா நீங்கள் என்ன செய்கிறீங்க? அங்க என்ன விளையாட நேற்று அந்த விளையாடுறாங்க, மச்ச விளையாடுறாங்க தவழ்றாங்க. கதை இல்ல, நாங்கள் இப்ப வந்தது மீட்டிங் விளையாட்டு மீட்டிங் கூட்டம் மட்டும் சொன்னா அதுக்கிற மாதிரி தான் வேற வேணும். எங்க ஆக்கிற காணையில் எங்க அதுல ஒரு தான் நிக்கிறான். தம்பியா உள்ளவா? அவர் ராயேஷ் உள்ளவா? ஏன்டாப்பா நீங்களா ஏன் ஒதுங்கி போறீங்க? சரி விடுங்க, நான் இப்ப செயலாளர் வர மாட்டாருன்னு சொல்லி இருக்கிறேன். செயலாளர் அறிக்கை இருக்கு, அப்படியே வாசிக்கலாது. நான் குழப்ப இல்லையாப்பு செயலாளர் வர வேணும். இங்க போன் அடிச்சு கூப்பிடுங்க. இங்க நாங்கள் 3 மணில இருந்து நாங்கள் எங்க வீட்டு வேலையில எல்லாம் கட் பண்ணி போட்டு நாங்கள் வந்து நிக்கிறோம். இங்க அவர் ஆஸ்பத்திரிக்கு போகணும். ஆஸ்பத்திரி எல்லாம் போய் அவரை நேற்று பார்த்து நான் போத்தரோட போறேன். இது அவருக்கு இல்லையாப்பா, அவர்கிட்ட சொந்தக்காரர் ஹாஸ்பிட்டல் இருக்கணுமா, இவர் அவசரமா கொண்டு போறேன். அப்படி மீட்டிங் வச்ச நீங்கள் மீட்டிங் என்ன இப்ப அவர் வேற என்ன இப்ப பொருளாதாரங்க பொருளாதாரம் என்ன பொருளாளரும் இல்ல செயலாளரும் இல்ல, இவர் வந்து தனியா என்ன செய்யற தலைவர் நான் வந்தா காணுமே இல்ல வேந்தன உங்களுக்கு நீங்க தலைவர் என்று காய்ச்சிட்டு நான் போறேன். ஐயா நீங்க ஒழிக்கிட்டு எல்லாம் ஒழிக்கிறோம். என்ன தம்பி நீ போலாம் விளையாடுறியா? நீங்க எல்லாரும் கூட்டம் கூடுவாங்க சரி, ஆனா இவங்க என்ன 2 பேரும் ஏதோ அவசரமா தானே கேட்கறாங்க. அவங்க அவசரமா கூட்டத்தை போட்டீங்க. அப்ப நாங்கள் வேலையை வெட்டி இல்லாமல் இருக்கிறோம் இல்ல கேட்கிறோம். நாங்க நான் வந்திருக்கேன், என்னோட கதைங்க அதான் நீ உங்களோட என்னது கதைக்கிறது. அவையில்ட்டு தான் கொஞ்சம் கள்ளக்குளம் கரம்பளையாட்டு இருக்கு. வெளிநாட்டு கதைக்க வேண்டிய விஷயங்கள் நடக்கு. எங்களுக்கு உங்களுக்கு எங்களோட நிர்வாகம் வந்ததுல ஏதோ பிரச்சனை எங்களுக்கு ஒரு தெரியும். இல்ல நீங்கள் என்ன வாட்ஸ்அப் குரூப்லயும் அந்த குளறுபடி நான் ஏதாவது சிரமதானம் இதுக்கு போட்டா அப்ப இந்த அதுக்கு கீழே ஒரு விசார விளையாட்டுகள் காட்டுறது. நீங்க என்ன சிரமதாண்டி போட்டு அதுக்கு என்ன வாரது 3 பேர் 4 பேர் பிறகு 30 பேருக்கு சோடாக்க கொத்து கணா காட்டுறீங்க. அவங்களுக்கு அப்ப நீங்க என்ன ஓசியில வேலை செய்வீங்க? 3 பேர் வேலை செய்யறதுக்கு 30 பேருக்கு சாப்பாடு எங்க 30 பேர் கொடுத்து கணா காட்டுறீங்க? 30 பேருக்கு அது எங்கட கிளப் படிகள் இல்ல, வேற படிகள் எல்லாம் அவையில பட் படிகள் வந்து கொத்துக்கு சாப்பிட்டது. அது அவங்க சேர்ந்து செய்ய இல்ல, அவங்க படியால இருந்து பின்னேற மட்டும் புல்லு வெட்டுறாங்க, எல்லாம் அடுத்து போட்டு எரிக்கிறாங்க. எவ்வளவு வேலை செய்யறாங்க அவங்க. அந்த விளையாட்டு கிரவுண்டு கணக்கரைக்கல் ஒண்ணுமே காணையிலேயா? அது காட்டுவோம், வார வருஷம் காட்டுவாங்க நல்லா காட்டுவாங்க. மண் அடிச்சு கலவரத்து போட்டாங்க. உனக்கு தெரியாது பொருளாளரும் செயலாளரும் அடிச்சு போட்டாங்க. முதுகளுக்கு தான் ஆக்கள். நீங்கள் நேற்று பாக்குற மத்தியில தவழ்றீங்க எல்லாம் குடிச்சு வண்டி ரப்பி போயிருக்கே தவிர ஒரு தரம் விளையாடுறீங்க இல்லையா? விளையாட்டு இல்ல. நாங்கள் முந்தி விளையாடுனா வந்து போவப்பா அடுத்த கோல் போஸ். அதுக்கு தான் அவங்களுக்கு கோச் ரெடி பண்ணி கிடக்கு. என்ன கோச்? உங்களுக்கு கோச்சுக்கு தனியா பிறகு ஒவ்வொரு மேட்சுக்கும் புதுசா பூட்ஸ் எடுத்து வந்து அதுக்கு பிறகு புதுசா சப்பாத்தி வாங்கி கொடுக்க வேண்டியாங்க. உங்களுக்கு நாங்கள் இப்ப புது கோச்சா வருஷத்துல 4 தரம் சப்பாத்தி வாங்கி கொடுக்குறீங்க நீங்க கிளப்பால.
சப்பாத்தில பூட் பூச்சாதான் சப்பாத்தானே இது பள்ளிக்கூடம் சப்பாத்தை போட்டு அது காலைல கூட அடிக்கிறீங்க பரவாயில்ல. நாங்கள் இப்போ திருவோணமலையில இருந்து ஒரு கோச்சர் ரக்கப்புறம் விளங்குதான் அவருக்கு 25,000 ரூபா மாதம் கொடுக்கணும் 25-30 கொடுக்கணும் சரி கொடுக்குறீங்க தங்கு தலைவர் செயலா பொருளாக்க எவ்வளவு போகுது அதுல யாருக்கு அதுல அதுல என்ன போகும் என்ன இப்ப என்ன தேவையில்லாம கதைக்கிறாரு தலைவர் செயலாளர் கோச்சுக்கெல்லாம் கொடுக்குறோம் காசு அந்த நிவாரணத்தை கொடுத்தாங்க கணக்காக ஒன்றும் இல்லை அது வரும் அதெல்லாம் அடிச்சு போடாங்க வெள்ள நாடு கொண்டு ப்ரோ பண்ணாலும் அடிச்சு போடாங்களா அதை விட யாரிங்க இவங்கட போய் நீங்க கேட்குறீங்க இவங்க சரி வர மாட்டாங்க கொஞ்சம் குழப்பக்கூடாத கூட்டங்கள் சரியோ நீங்கள் நிர்வாகங்கள் வரைக்கும் உங்களுக்கு தெரியும் அவனு தான் எடுக்கிறேன் அவன் ஹலோ டேய் வாங்க இங்கே பாடுறா மீட்டிங்கில் செயலாளர் வேலை இல்லையா அவன் குழம்பி கொண்டிக்க அங்கிற அவன் ஹாஸ்பிட்டல் அளவில் முடிஞ்சுது அவனுக்கு பொருளாளர் வர சொல்லுங்க அவன்டாப்பா அது நான் சொன்னேன்டா அப்போ நக்குட்டி தான் அவன் வேணுமென்ற மீட்டிங்கை குழப்பறான்டா வந்து அவன் அப்படி செம்மறி அவனுக்கு சொல்லி விளங்குது இல்லையாப்பா நான் இங்கே போனேன் அங்க இங்க ஒரு தான் செம்மறி இல்ல என்ன செய்யறது உங்களை இல்லை அவரை கூட்டம் சொன்னா எல்லாரையும் கூப்பிட வேணும் கிளப்பில் இவ்வளவு பேர் இருக்கிறோம் இங்க அதுல கொஞ்சம் படியல் வழியில் நிற்கிறாங்க அவங்க இப்போ இளம்படியில் இப்படி தான் இந்த விளையாட்டு தான் விளையாடுறாங்க இளம்படியல் எல்லாரையும் அனுசரித்து போகணும் அவங்க வந்தா தானே கூட்டங்கள் வந்தாட்டே என்ன முந்தி நாள் கூட்டம் வச்சா 25-30 பேர் சிம்பிளா வருவாங்க இந்த எல்லா பிள்ளைங்க ராயேஷா கூப்பிட கூட வருது இல்லை அதில் வந்து டக்னி ரோல் விளையாடி இப்படி இருந்தால் என்ன செய்யறது உங்களோட நிர்வாகம் பிளவு சரி வராது சரி நாங்கள் இருக்கிற படியெல்லாம் விளையாடுறாங்க இப்போ குழப்பாங்க நான் தான் தலைவர் நான் தான் முடிவெடுக்கிற இடத்துல இருக்கிறேன் நீங்கள் சும்மா குழப்பம் வேண்டாம் இந்த தயவு செய்து குழப்பம் வேண்டாம் மீட்டிங்கை குழப்பம் வேண்டாம் இப்போ வந்தவையோட நான் ஃபோன் காய்ச்சிருக்கணும் ஐயா படையாக்களுங்க அவர் வந்து இன்றைக்கு தயவு செய்தனால வர முடியான்னு சொல்லியிருக்கிறார் இன்றைக்கு ஒரு நாளைக்கு சமாளித்து என்ன வந்து மீட்டிங்காக கொண்டு போகட்டாம் அவர் அடுத்த மீட்டிங்கு வருவார் நீங்க நிப்பாட்டுங்க நான் இன்றைக்கு வந்து இந்த மீட்டிங்கை இந்த வடிவாக கொண்டு போறேன் தயவு செய்து நான் சொல்றதெல்லாம் முதலாவது கேளுங்க ஒன்றும் குழப்ப வேண்டாம் இங்க குழப்பவாதி எல்லாம் கூட கிடக்கு பார்க்க வந்ததே 3 பேர் அதுல 2 பேர் குழப்பி கொண்டு தான் என்ன செய்யறதுனா மீட்டிங் நடந்தா கடற்கா மீட்டிங் நடக்குது ஒரு தலைவர்கிட்ட சொல் கேட்க தெரியல இவர் நிர்வாகத்தில் இருக்கீங்க தலைவர் மாதிரி இருக்கவன் நீங்கள் சொல்வதற்கு நீங்க அதுக்கு நீங்க நடந்து கொள்ளவன் நாங்கள் அப்படித்தான் ஒழுங்கா தான் இருக்கிறோம் எல்லாருக்கும் மரியாதை கொடுக்கணும் தெரியுது மரியாதை கிளப்பில் இருக்கிற மூத்தவர்களுக்கு எவ்வளவு பெரிய மரியாதை கொடுத்தாக்கணும்னு உங்களுக்கு தெரியுமா அந்த மனுஷன் 3 மணில இருந்து இருக்குது ஒரு தண்ணி வண்ணி ஒண்ணும் குடிக்கல அந்த மனுஷனுக்கு அவர் தண்ணி குடிக்கிறேன் அவர் இனிப்பு குடிக்கிறேன் அதெல்லாம் முதல்ல எவ்வளவு எப்படி நிர்வாகம் நடத்த சொல்ல யாருக்கும் நிர்வாகங்கள் என்னையா வருங்கால புள்ளிகள் இல்லை நீங்கள் எல்லாரும் ஒன்றுவா நேரத்துக்கு எல்லாம் கூட்டுறாண்டா நேரத்துக்கு ஆலோசனை பண்ணி எத்தனை மணிக்கு போகணும் எத்தனை மணிக்கு முடிக்கணும் நிலைமை ஐயா இவங்க ஒன்றுக்கும் சரி வர மாட்டாங்க இந்த ஊர்ல இருக்க பக்கத்துல இருக்க துரைச்சாமிக்கே சொல்ல இல்லை இன்னும் அந்த ஆளெல்லாம் முதல் எவ்வளவு ஃபுட்பால் சாதனை படைச்சாலுங்கிற கிளப்புக்கு அந்த ஆளால கிளப்புக்கு இவ்வளவு கொண்டு விட்டது இப்ப இருக்கு நாங்கள்லாம் அந்த ஆளெல்லாம் விளையாடுது எத்தனை ஓட்டம் ஓடி இருப்போம் இவ்வளவு விளையாடி பக்கத்துல கிளப் கிரவுண்ட் பக்கத்துல இருக்க துரைச்சாமி எனக்கு சொல்லல நீங்க எல்லாருக்கும் அறிவிச்சது முதல்ல நான் கேட்கறது பதில சொல்லு நீர் சந்தா காசு கட்டி போட்டு நான் கட்டிட்டு எங்க கட்டிட்டு நான் கட்டிட்டு நான் அதுக்கு மேலே பார்த்தேன் காசு கட்டையில 3 வருஷமா கடந்த 3 வருஷமா கட்டலையா போன வருஷம் தலைவர் பதவியில போட்டதுல இருந்து ஆள் காசு கட்டையில் நாங்கள் காசு கட்டாட்டியும் கிளப்பு காண்டி எல்லாத்தையும் செய்கிறோம் இங்க பார் சரியா இவர தலைவர்ல போட்டதுல இருந்து இவர் தான் தலைவர் தானே என்று சொல்லி போட்டு காசை கட்டா விட்டுருக்க அதுல இருந்து தொடர்ந்து கட்டல இப்ப கடைசி மட்டும் கட்டு ஆனா ஒவ்வொரு மீட்டிங்கும் வந்து குழப்புறது பதவிக்கு போடுறது நடத்தத்தான் நீங்க நழுவுறதுக்கு இல்ல காசு கட்டுறதுல சரி இப்ப நாங்கள் வந்து இப்ப நழுவுறதுக்கு இல்லையா இப்ப தலைவரும் செயலாளரும் பொருளாளரும் இங்க நழுவிட்டு தானே போயிட்டு இப்ப அவங்களுக்கு என்னென்ன வேலையோ என்ன கஷ்டமோ அவைகளுக்கு வேலையோ நாங்கள் வேலை வட்டி இல்லாமல் சும்மா படுத்து கிடக்குறாங்க சரி நீங்கள் இப்ப நாங்க வந்து டூர்னாமெண்ட் நடத்த போறோம் அதுக்கு வந்து எல்லா வேலையும் செய்யணும் ஒழுங்கு செய்யணும் தயவு செஞ்சு முழு பேரும் வந்து இந்த 10 எல்லாம் இந்த சைட்டுகள் நடக்கிறதெல்லாம் பட்டி துப்புரவாக்குங்க சரியா துப்புரவாக்கத்தான் வேணும் அது வண்டிக்கு இல்ல அந்த 10 ஏக்கர் இருந்தாலும் வந்தான் வரத்தான வந்து குடிக்கிறாங்க அந்த கடிகையெல்லாம் நீ தான் நின்னோட இருக்கிற சும்மா உங்கள மாதிரி குடிச்சு போட்டு ஃபுட்பால் விளையாடாம நாங்க இருக்கேன் இப்ப டூர்னாமெண்ட் நடத்த போறோம் சரிதானே அதுக்கு நீங்கள் தயவு செய்து எல்லாரும் உங்களோட வீட்டுல இருக்கிற மம்பட்டிகள் பிக்கார்கள் கோடாளிகள்
இந்த முள்ளு பிராண்டிகள் எல்லாம் கொண்டு வாங்க. கொண்டு வாங்க. நான் கொண்டு வாங்க. தனித்தனியா கொண்டு வந்த மண்பட்டி எங்க தனித்தனியா வாங்கலாம். முதல் இப்படிதான் திரும்ப கொண்டு வந்த மண்பட்டி எங்க அது பிடி உடைஞ்சு போயில நடக்கு. புறா திருப்பி கேக்குறீங்க நீங்க நீங்க பிடி உடைஞ்ச பாத்தியால கொத்துவீங்க. வெளிநாட்டுல இருந்து அவங்க எவ்வளவு காசு அனுப்புறாங்க கட்டிடத்துக்கு கட்டின மிச்ச காசுங்கிறா அது எங்க அப்ப கணக்கறிக்க முடிக்க போறீங்க நிர்வாகத்துல இருக்கீங்க மந்து இல்ல கேக்குறேன் அப்ப முடிக்க போறீங்க உங்களோட நிர்வாகம் முதல்ல இருந்த நிர்வாகம் குழாய் கிணத்துக்கு இன்னும் முடிக்கல அந்த கிணறு கட்டின கிணத்துக்கு முடிக்கல தலைவரோட இப்படி கேட்கிறா அந்த பொம்பளை பிள்ளைகளை கட்டி இதுக்கு முடிக்கல மீட்டிங்ல எப்படி கேட்கல தலைவரோட இருந்தது என்னடா இருந்து நான் உங்களுக்கு டைம் தருவேன் கதைக்கிறது சும்மா கேட்கப்படாது. ஐயா இவங்க சரியான புராட ஐயா நீங்கள் அந்த இதோட கணக்கறிக்க ஒண்ணுக்கு முடிக்கல அதெல்லாம் தேவையில்லை அதெல்லாம் தேவையில்லை. அதாவது டூர்னமெண்ட் நடத்த போறோம். முடியும் தானே. சரி கணக்கறிக்க பொறுமையா அதுதான் பொருளாளர் வர இல்லை. சரி இருக்கட்டும் கொஞ்சம் பொறுவார். இப்போ நீங்கள் வந்து நாங்கள் டூர்னமெண்ட் நடத்துறதுக்கு உங்களோட வீட்டில் இருந்து மம்பட்டி எழுதல் எல்லாம் கொண்டு வந்து வார ஞாயிற்றுக்கிழமை காலம் 9 மணிக்கு ஷார்ப்பாக எல்லாரும் இங்கே நிற்க வேணும். சரியா எல்லாரும் 9 மணிக்கு நிற்க வேணும். ஐயா நீங்களும் வாங்கோ எல்லா வேலையும் ரயிலாம இருக்கிற அந்த கூப்பிடுறீங்க அவர் தான் சின்ன சின்ன வேலையில் செய்து தர வேற நாள் சரிதானே எல்லாம் வந்து இதண்ட வேணும். அதே மாதிரி நாங்கள் இந்த முறை டூர்னமெண்ட்டுக்கு இதுவரைக்கும் கொடுக்காத அளவு பெரிய கப் ஒன்று கொடுக்கோம். விளங்குதா நாங்கள் அது ஒரு மற்ற கிளப்பிலே ஒரு நாங்கள் முன்மாதிரியாக இருக்க வேணும். இங்க முன்மாதிரியிலே எல்லாம் பின்மாதிரியா தானே கிடக்கு எல்லாம் இருக்கு பேசாம கொஞ்சம் கீப்பர் அண்டைக்கு கீப்பர் பிடிக்கிறான் ஒட்டு பந்து பிடிக்கல அவன் முதல்ல அத பாருங்க முதல் அவன்கிட்ட பந்து பிடிப்பான் அவன் பேசாம அதனால நிற்பான் பந்து வர மாட்டோம். வெளிநாட்டு காசு வருஷத்துக்கு 3 தரம் இந்த சூவல் பூச்சிகளை வாங்குறீங்க வெளிநாட்டுக்காட்ட முழு காசையும் இறக்குறீங்க. ஆனா இந்த விளையாட்டுலயே வடியல் எல்லாம் விளையாடுவாங்க அவன் எல்லாம் திறமையா விளையாடுறாங்க. எங்க திறமையா விளையாடுறாங்க திறமையா விளையாடுறாங்க. அங்க ஊரெல்லாம் சிரிக்குது பக்கத்து கிளப்பில். இதுல நாங்கள் எங்கட கிளப்பில் இருந்து நாங்கள் இப்போ இந்த டூர்னமெண்ட்டுக்காக பெரிய கப் ஒன்று வாங்குறோம். நிறைய விசேடமான அந்த இந்த வேலையெல்லாம் கூட்டியற போகிறோம். இந்த முறை விளையாட்டில் அந்த பெரிய பேர் போன ஆக்களை எல்லாம் கூட்டி வந்து தான் கப் கொடுக்குறது சாதாரணமாக இல்லை. அதில் வந்து முதலாவது வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் பந்தல் போட வேண்டி இருக்குது. சரிதானே பெரிய பந்தல் ஒன்று போட வேணும். போன முறை 50 அடி 60 அடி போட்டது காணாதுன்னு சொன்னது ஏன்னா பிளேயர்ஸோட உறவினர்கள் எல்லாம் வந்திருந்து மேட்ச் பார்ப்பினோம் இந்த முறை. சரிதானே அப்போ அவைகளுக்கெல்லாம் எக்ஸ்ட்ராவாக ஒரு 100 கதிரை கூட போட வேணும். ஏன்னா எல்லாம் வெங்கட நிர்வாகத்தில் தான் படிவா செய்ய வேணும். இதெல்லாம் பந்தல் போட்டு கதிரை போடுற செட்டப் எல்லாம் இருக்கு. அதுக்கு ஒரு ஆளுக்கு நான் பொறுப்பு தருவேன். ஒரு பொறுப்பு நீங்க பொறுப்படுத்த தலைவர் நீர் வந்து எங்களை பேசுறே தவிர காண இல்லாக்கள் சரிதானே எங்கட கிளப்பில் இருக்கிறவர்கள் ஒவ்வொரு தரம் தான் தனித்தனியாக ஒவ்வொரு பொறுப்பெடுக்கணும். மற்றது போன முறையை விட 4 மேசை கூட போட்டு அலௌன்ஸ் பண்றதுக்கு நாங்கள் வவுனியாவிலிருந்து ஒரு ஆளை பிடிக்க போறோம். நேரடி வர்ணனே இல்லை நேரடி வர்ணனை எல்லாம் எங்கட கிளப்ல படியல சின்ன படியில கொடுங்க அவங்கள அவங்களுக்கு ஒரு கோதாரி தெரியாது. மெக்கில துப்பி போட்டு போட்டாங்க. மெக் அழுவுறதுக்கு எவ்வளவு நாள் ஆனது எங்களுக்கு மெக் கண்டு பழுதா போச்சு. அப்படி அலௌன்ஸ் பண்றது யாராவது முழு வச்சியும் மெக்கு காணக்கு நான் படிவா இந்த முறை பவுனியால ஆள கூடிய அலௌன்ஸ் பண்ண போறோம். அதுல வந்து 2 லேடி டான்சர் வருமினம் அவ கையில இதை வச்சு கொண்டு அந்த நீங்க சேர்த்து கையாடி கொண்டு அரகுற டான்ஸ் எல்லாம் தேவை தம்பி. நான் இந்த கூட்டது உதவும் சரிபரா நிப்பாட்டுங்க உதவி நிப்பாட்டுங்க என்னடா அணிவே இல்ல உதவி நிப்பாட்டுங்க இல்ல என்னய்யா ஐயா நீங்க என்னய்யா வயது ஒரு இடத்துல இப்படி சொல்லி கொண்டு இருக்கீங்க நீங்க அவன் யாரோ அரகுற ஆடுது இப்படி ஆட போறான் டான்ஸ் கொண்டு அதெல்லாம் தேவை ஐயா தான் அதே கேட்ட வரீங்க வந்து இல்லவா இருங்க நாங்கள் வந்து அதாவது ஒவ்வொரு அணியும் வெற்றி பெறக்குள்ள அந்த டான்ஸ் நடக்கும். பாட்டு போட்டு அந்த டான்ஸை செய்வோம். அந்த கேர்ள்ஸுக்கு வந்து ஒரு ஆளுக்கு 2 படி 2 லட்சம் ரூபா கிட்ட கொடுக்க வேண்டிய காசு. ஐயோ அநியாய காசு 2 லட்சத்துக்கு வேற ஏன் செய்துட்டு போலாம்ப்பா. சரி அவ வருவாள் நல்ல பட்டியல காட்சி கிடக்கு நீங்கள் அனுபவம் இல்ல நீங்களே ஓமன் கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. நீங்க 2 லட்சத்துக்கு அரகுற உடுப்புற ஆட போதெல்லாம் அதுகளை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. நீங்க அவைக்கு நல்ல கலர் எங்கட வந்து எங்கட கிளப்பின் கலர் உடுப்பு தான் போடுவினம். ஐயோ இந்த ஒன்றும் தேவையில்லை. எங்கட கிளப் சொல்ற 4 மரத்தை நட்டுட்டு போனாலும் பிரியோசனம். எங்கட கிளப்பின் உடுப்பின் கலர் கிளப்பின் கலரை போட்டுக்கொண்டு உடுப்பு அவைக்கு அது சொல்லி கிடக்கு அவைக்கு சொல்லி கிடக்கு நான். சரிதானே அது முக்கியம். மற்றது எங்கட கிளப்பின் பேனர்கள் எல்லாம் சுத்தி நீட்டுக்கு இந்த முறை ஒரு 2 கிலோமீட்டர் கட்டணும். இந்த பக்கம் ஒரு 1000 பேனர் இந்த பக்கம் ஒரு 1000 கோடி. சரிதானே இந்த பக்கம் ஒரு 1000 கோடி இந்த முறை எல்லாம்
ஸ்பீக்கர்கள் பாக்ஸ்கள் எல்லாம் வேணும். ஐயோ இதுக்கும் எங்கட கிளப் படிக்கிற பழக்குவோம் இந்த காசெல்லாம் 20-30 பாக்ஸ் இந்த மாதிரி நிறைய அடுக்கிறோம். சரிதானே? அதெல்லாம் முடிய கடைசியா நாங்கள் அந்த வெட்டி பெற்ற அணிக்கு கிண்ணம் கொடுக்குற டைமுக்கு பிறகு எல்லாம் முடிச்சதுக்கு பிறகு நாங்கள் ஒரு மேடை ஒன்று போட்டு கொஸ்டி மாதிரி ஒன்று செய்ய போறோம். அது இந்த மாதிரி எல்லாம் பண்ணா முதல்ல ஊர்பட சண்டை வருது கொண்டு போடுறாங்க. மற்றது எங்களோட நியூஸ்காரர் மீடியாக்காரர் யூடியூபர் எல்லாம் எடுத்து வந்து ட்ரோன் எல்லாம் பறக்கப்பட்டு வீடியோ எடுக்க விட போறோம். அவங்களுக்கு எல்லாம் ஒரு கொஞ்சம் கொடுக்குற பிரச்சனை நல்லாங்களை பார்த்து கொடுக்கணும். சில பேர் கண்டது கிடையாது. கிளப்பில் நடந்த முழக்கம் வெடிச்சு தெரியல அடிச்சு விட்டுருவாங்க, பிறகு நாரி போடும். நல்ல செட்டப். அப்ப அதுகளை எல்லாம் போட்டு அவங்களுக்கு கொடுக்க போறோம். மற்றது வார எல்லாருக்கும் சாப்பாடு, பிளேயர்ஸ் எல்லாருக்கும் தனித்தனியா சாப்பாடு, ஒவ்வொரு டீமுக்கும் சாப்பாடு, அங்க தலைமை தாங்குற தலைமை உரை, செயலாளர், பொருளாளர், தலைவர் எல்லாருக்கும் சாப்பாடு. பொருளாளர் செயலாளர் பத்தி கேட்க கூடாது. பொருளாளர் செயலாளர் மீட்டிங் வேற இல்லை, இனி வரக்கூடாது. இந்த மீட்டிங் அரேஞ்ச் பண்றாங்க சாப்பாடு. மற்றது கிரவுண்டுல ரக் அடிக்கிறது, இந்த வேலை செய்யறது, அதுகள் இதுகள். மற்றது கொஞ்சம் ரோலர்களை கொண்டு வந்து எல்லாம் உருட்டி மட்டப்படுத்துறது, புல்லுகள் வெட்டுறது, பட்டியா வெட்டுறது. நீங்கள் சொல்றீங்க புறவாத்த காண இல்ல. இவரும் அண்டை சிரமானத்துக்கு இல்ல, போன சிரமானத்துக்கு நான் நின்றேன். அங்க நான் நின்று இடையில மனுஷி ஏத்தி கொண்டு போறான்னு போயிட்டானி. அது இடையில கொண்டு என்ன சரிதானே? இப்போ இவ்வளோ வேலை கிடாக்கு இது எல்லாத்துக்கும் நான் தனித்தனியாக பொறுப்பு போட போகிறோம். இது நான் முதல்ல ஒரு அறிவித்தலாம் உங்களுக்கு தந்துடாக்கு. இனி நாங்கள் அடுத்த மீட்டிங்கில் செயலாளர் பொருளாளரோட சேர்த்து அந்த பொறுப்பு ஆறு கண்டதை பிரித்து தருவோம். சரிதானே? விளங்குதானே? மற்ற நிறைய பேர் வர்றதால ஒரு பொது மெலசல கூட தான் எங்கள்கிட்ட கிடக்கு. அதில் டெம்பரியா 2-3 அடிக்கணும்னு சொல்லி கிடக்கு. அதுக்கு பொறுப்பா இவரை விடலாம்னு பொறுப்பும் சொல்லக்கூடாது. நான் கேட்டானே என்ன டெம்பரியா மெலசல கூட ஃபுட்பால் விளையாடுறாங்க, குடிச்சு போட்டு கிடக்குறாங்க. தலைவர் நான் முடிவு எல்லாம் உங்களால நான் தலைவர் எனக்கு முடிவெடுக்கிற உரிமை சிஎஸ்கள் வரணும், மனசல கூட கட்டணும், இன்னும் டூர்னமெண்ட் படிவா செய்யணும். அடுத்த மீட்டிங்ல வந்து இந்த தலைவர் ஒன்றும் செய்யல என்று சொல்லி கொடுப்போம். மீட்டிங் கிளப் உங்களுக்கு செய்யணும் நான் பாக்குறேன். என்ன சண்டை அடிச்சு போட போறாரு? இவ்வளவு சண்டை என்ன நீ போ ராயே பங்கல போ. நீங்க எல்லாம் கதிரை எடுத்து அடக்கி போடுவோம். அடுத்த மீட்டிங்ல எல்லாம் முடிஞ்சு